மாயா சந்தியா சீரியல் நவம்பர் 27 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா ஓடி வந்துட்டு சீனுவை பார்க்குறாங்க. பார்த்தா சீனுவை வந்துட்டு ரவுடிங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாயா ஓடி போய் சீனுவை பார்த்துட்டு, சீனு எந்திரி சீனு, உனக்கு என்ன ஆச்சு? டேய் யாரா நீங்க அப்படின்னு கேட்க, அப்போ அந்த இடத்துக்கு கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு, நான் தான் இந்த சீனுவை கடத்திட்டு வந்தேன் அப்படின்னு. மாயா கேட்குறாங்க, எனக்கு தெரியும், அப்பவே நீ தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன்னு. இங்கே பாரு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சீனுவை விட்டுரு. சீனுவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சீனு உன்னை நல்லவன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு அவனை விட்டுரு அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நான் மட்டும் தனா கூட சேராம கஷ்டப்படணும், நீ மட்டும் நீ விருப்பப்பட்டவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? நான் கண்டிப்பா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, அது வந்து நீ பண்ண இங்க பாரு கார்த்தி, அது வந்து நீ பண்ண தப்புனாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. மத்தபடி சீனு மேல எந்த தப்புமே இல்லை. நான் வந்துட்டு நீ பண்ண கேடி வேலையை கண்டுபிடிச்சு நிரூபிச்சேன். நீ பண்ணது மட்டும் சரியா அப்படின்னு கேட்க, அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் தானா கூட சேர முடியாம இருக்கிறதுக்கு நீ தான் முழு காரணம். அப்படி இருக்கையில நான் எப்படி உன்னை மன்னிச்சு விடுவேன்? விடவே மாட்டேன். இனிமே நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. சீனுவை கொலை பண்ணிட்டா நீ காலம்புல்லா சீனுவை விட்டுட்டு எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப? அதை வந்துட்டு நான் என் கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொன்னதோட மாயா வந்துட்டு நேரா பேசுறாங்க. இங்க பாரு, தயவு செஞ்சு சீனுவை விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்ச, கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா விட மாட்டேன். இன்னைக்கு சீனு பணமா தான் போக போறான், மண்ணெண்ணி ஊத்துங்கடா அப்படின்னு சொன்னதோட மாயாவை 4-5 ரவுடிங்க இழுத்து பிடிச்சுக்கிறாங்க. இழுத்து பிடிச்சுக்கிட்டதோட மாயா கத்துறாங்க, தயவு செஞ்சு சீனுவை விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ரவுடி வந்துட்டு சீனு மேல மண்ணெண்ணி ஊத்திட்டு நெருப்பட்டியை கொளுத்தி போடுறாரு. போட போறாரு. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு கருப்பசாமி வந்துட்டு அந்த ரவுடிய எட்டி உதைக்க, அப்ப நெருப்பட்டி கீழே விழுது. இது பார்த்ததோட அங்க உள்ள ரவுடிங்க வந்துட்டு, அண்ணா கருப்பசாமி வந்துட்டாரு, இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, வாங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன கருப்பசாமியா, இவன் நடிக்கிறான்டா, இவனை முதல்ல அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சீனை வந்துட்டு தீர்த்து கட்டுங்க அப்படின்னு. அது கேட்டதோட அந்த ரவுடிங்க சொல்றாங்க, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமியா இருக்க ஸ்ரீயை அடிக்க போக, அப்ப ஸ்ரீ டக்குன்னு வந்துட்டு அங்க உள்ள ரவுடிகளை அடிச்சு போடுறாரு. இதை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சியாகி நிக்க, அப்ப கருப்பசாமி நேரா கார்த்தி பக்கம் திரும்ப, கார்த்தி வந்துட்டு சொல்றாரு, இங்க பாருங்க, என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ நான் தப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி மறுபடியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அப்ப கருப்பசாமி சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உன்னை உயிரோட விட்டா கண்டிப்பா இந்த குடும்பத்துக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நேரா சீனுவை வந்துட்டு காப்பாத்திட்டு அந்த கார்த்தியை வந்துட்டு அவர் வச்சிருக்கிற அந்த கட்டையால அடிக்க, அப்ப அந்த கார்த்தி வந்துட்டு பயந்து எந்திரிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடுறாரு. அப்ப கார்த்தியோட உடம்பு புறா ஒரே காயமாகிறது. இதை பார்த்துட்டு மாயா வந்துட்டு நேர கருப்பசாமியை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட, என்னை வந்துட்டு நீங்க காப்பாத்திட்டீங்க, புருஷனையும் காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல, கருப்பசாமி சொல்றாரு, இங்க பாரு, நீ கவலைப்படாத, உனக்கு எப்பவுமே நான் துணையா இருக்கேன். நீ உன் குடும்பத்துல உள்ளவங்க காப்பாத்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பாங்க, நீ பயப்படாத தாயி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி ஐயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப இன்னொரு பக்கம் பாட்டி வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன இது, ஃபர்ஸ்ட் பார்த்தா சீனுவை காணோம், இப்ப மாயாவை காணோம், 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, அதான் தெரியல, 2 பேரும் எங்க போனாங்க, கருப்பசாமி ஐயா வேற வேட்டைக்கு போயிருக்காரு, இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்னு. அப்ப ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு, இது மாதிரி சீனுவை வந்துட்டு யாரோ அடிச்சு போட்டுட்டாங்க, ஒருவேளை கருப்புசாமி தான் அடிச்சு போட்டிருப்பாரு போல, அங்க மாயா இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட மணி பாட்டி எல்லாருமே அதிர்ச்சியாகி ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா சீனு அடிபட்டு கிடக்க, மாயா வந்துட்டு ஓடி போய் சீனு வந்துட்டு தூக்குறாங்க. அப்ப சீனு வந்துட்டு மயக்கத்துல இருக்காரு. அப்ப மாயா நேரா வந்துட்டு பாட்டி கிட்ட, பாட்டி இது யாருன்னே தெரியல பாட்டி, 4-5 ரவுடிங்க சீனு வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, யாரு பிடிச்சிட்டு வந்தது அப்படின்னு. அப்ப இன்னொருத்தர் சொல்றாரு, இவங்க போய் சொல்றாங்க, கருப்பசாமி தான் வந்துட்டு அடிச்சிருக்கும் போல அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் இல்ல, கருப்பசாமி ஐயா தான் வந்து எங்களை காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்ல, அப்ப சீனு லைட்டா கண் முழிக்கிறாரு. சீனு கண் முழிச்சதோட பாட்டி கேக்குறாங்க, இங்க பாருப்பா சீனு, என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, யாருன்னு தெரியல பாட்டி, என்னை விட்ட வந்து யாரோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க, நானும் சரிட்டு நம்பி போனேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, திடீர்னு ஒருத்தன் பின்னாடியால வந்து கட்டையால என் தலையில அடிச்சிட்டான். இதனால நான் மயக்கம் விட்டு கீழே விழுந்துட்டேன்.
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு மாயா சொல்லுவா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பாட்டி சீனுவை அடிச்சு போட்டதோட நான் சீனு எப்படியாவது காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்ப அந்த ரவுடிங்க வந்துட்டு சீனு மேல மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்து பார்த்தாங்க. அப்ப டக்குன்னு வந்துட்டு நான் எப்படியாவது காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு கருப்பசாமி ஐயா வந்துட்டு எங்களை காப்பாத்தினாரு. அவரு மட்டும் வராம இருந்திருந்தா இன்னொரும் சீனியோட உயிர் வந்து போயிருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, என்னால காதலுக்குள்ள வாங்க முடியலம்மா. எப்படிம்மா நீ அந்த இடத்துல சுச்சுவேஷன்ல சமாளிச்ச? நல்ல வேற கருப்பசாமி ஐயா காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நிக்கும் பொழுது கருப்பசாமி ஐயா வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வராரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, ஒவ்வொருத்த வீட்லயும் படையல் போட்டு கொண்டுட்டு வருவாங்க. அதுல யாருடைய படையல கருப்பசாமி ஐயா வாங்கி சாப்பிடுவாரோ அவரு அந்த குடும்பத்துக்கு தான் வந்துட்டு அவரு குறி சொல்லுவாரு. இந்த வாட்டி யாருடைய சாப்பாடை வாங்க போறாருன்னு தெரியல அப்படின்னு. அப்ப கருப்பசாமி ஐயா வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டு நேரா மாயா வச்சிருக்க சாப்பாட்டை டக்குன்னு வாங்குறாங்க. அப்ப பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப கருப்பசாமி ஐயா நேரா மாயாவை பார்த்து, இந்த பாரு, இந்த குடும்பத்துக்காக தான் நீ இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ கவலைப்படாத, ஒரு நாள் கண்டிப்பா உன் நல்ல குணத்தை பத்தி உன் குடும்பத்துல உள்ளவங்க புரிஞ்சுப்பாங்க. இங்க பாரு பச்சீனு, உன் பொண்டாட்டி கெட்டவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவ குடும்பத்தை உன் காக்க வந்த தெய்வம் அப்படின்னு சொன்னதோட சீனு வந்துட்டு அமைதியா இருக்காரு. அப்ப கருப்புசாமியா டக்குன்னு மலையேறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கருப்புசாமி ஐயா வந்துட்டு குறி சொல்லுவாரு. இந்த வாட்டி வந்துட்டு பாட்டியோட குடும்பத்துக்கு குறி சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி வந்துட்டு நேரா சீனுவை பார்த்து, பாத்தியாப்பா சீனு, கருப்பசாமி ஐயாவுக்கு கூட தெரிஞ்சிருக்கு மாயா வந்துட்டு எதுக்காக இதை பண்ணியிருக்கா அப்படின்னு. ஆனா உனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு. அப்ப சீனு வந்துட்டு அமைதியா இருக்காரு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாரு சீனு, கண்டிப்பா மாயா அப்படி பண்ணியிருக்கான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத என்னாலேயே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இத்தனை வருஷமா உருகி உருகி காதலிச்சிய மாயாவை, அதுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டதோட சீனு அமைதியா இருக்காரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா சீனு, மாயா இந்த குடும்பத்தை காக்க வந்த தெய்வம் அப்படின்னு கருப்பசாமி ஐயாவே சொல்ல பிறகு நீ ஏன்பா சீனு இப்படி இருக்க அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இல்ல, நீங்க என்ன சொன்னாலுமே தனாவோட வாழ்க்கை இப்படி போனதுக்கு அந்த மாயா தானே காரணம் அப்படின்னு. பாட்டி கேக்குறாங்க, ஏன்பா அந்த கார்த்தியை பத்தி மாயா எத்தனை தடவை சொல்றான் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்றாளே, அதை பத்தி ஏன்பா நீ யோசனை பண்ணி பாக்குற? அப்படி கார்த்தி என்னதான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத ஏன் விசாரணை பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிற? அதை பத்தி யோசனை பண்ணி பாருப்பா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இது கேட்டதோட சீனு சொல்றாரு, இங்க பாருங்க பாட்டி, நான் அதை பத்தியெல்லாம் யோசிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சீனு அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டுட்டு பாட்டி வந்துட்டு மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, கண்டிப்பா சீனுவுக்கு நீ பண்ணது தப்பில்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கண்டிப்பா ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு கொடுப்பான், நீ கவலைப்படாது அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்றாங்க, எனக்கு தெரியும் சீனு வந்துட்டு கண்டிப்பா என்னை தப்பா நினைக்க மாட்டான். அவன் மனசுல என்னை பத்தின காதல் இன்னும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் அவன் என்னை புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப பாட்டி நினைக்கிறாங்க, நம்ம நினைச்ச மாதிரி நம்ம மாயாவையும் ஜீனுவையும் ஒன்று சேர்த்தாச்சு. ஆனா தனாவும் கதிரும் தான் எப்படி சேர போறாங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, அதான் மாயாவும் ஜீனுவும் சேர்ந்துட்டாங்கல்ல, தனாவும் கதிரும் ஒன்று சேர்றது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. கண்டிப்பா வந்துட்டு தனாவுக்கு அந்த ஹம், கதிர் வந்துட்டு அவனோட காதலை புரிய வைப்பான். அப்ப தனா கண்டிப்பா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொன்னதோட இதை கேட்டுட்டு பாட்டியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சீனு வந்துட்டு அவரோட ரூமுக்கு போயிட்டு யோசிக்கிறாரு, உண்மையாவே மாயா மேல எந்த தப்பும் இல்லையா? மாயா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணியிருக்காளா அப்படின்ட்டு நம்ம சீனு வந்து யோசனை பண்ணி பாக்குறாரு. அப்ப மாயா வந்துட்டு நேரா சீனுவோட ரூம்குள்ள வர, அப்ப சீனு நேரா மாயா பார்த்து, இங்க பாரு, எனக்கு மாயான்னு பச்சை குத்திருக்கே, அதுக்கு காரணம் நீ தானே, நீயும் பாட்டியும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, பாட்டி அந்த மோர் கொடுத்த பிறகுதான் எனக்கு ஒரு மாதிரி இப்படி பண்ணுச்சு. ஸோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நீ தான் காரணமா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, சீனு எப்ப பார்த்தாலும் என்னையவே நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. அப்ப சீனு நினைக்கிறாரு, எதுக்காக இப்படி பண்றா அந்த மாயா, அப்படி தனாவோட வாழ்க்கையை காப்பாத்தினதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு செம டென்ஷன் ஆகுறாரு நம்ம சீனு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நம்ம கதிர் வந்துட்டு நேரா தனா கிட்ட போயிட்டு, இங்க பாரு தனா, நீ கண்டிப்பா என்னை வந்துட்டு மன்னிக்க மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எத்தனை நாள் தான் இப்படி என்னை மன்னிக்காம இருப்பேன்? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர்கிட்ட பார்த்துட்டு தனா சொல்றாங்க, என் வாழ்க்கை இப்படி போனதுக்கு நீ தான் காரணம்,
அதை பற்றி நீ ஏன் யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிற? எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் இன்னைக்கு பிரிஞ்சதுக்கு நீ தானே காரணம் அப்படின்னு சொல்ல, அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? அந்த புவனேஸ்வரி, பசுபதி எல்லாருமே சேர்ந்து உன்னை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு குடும்பப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ தனா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு. அப்போ கதிர் சொல்கிறாரு, ஒரு நாள் கண்டிப்பாக அந்த கார்த்தி எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுப்ப, அப்போ நீ கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதே நேரம் மாயா வந்துட்டு வெளியில நிக்க கதிர் போயிட்டு கேட்குறாரு, இங்க பாரு, நைட்டு என்ன நடந்துச்சு, எப்படி வந்துட்டு சீனுவை வந்துட்டு அந்த ரவுடிங்க துரத்துனாங்க, எதுக்காக துரத்துனாங்க அப்படின்னு கேட்க, அப்ப மாயா சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கார்த்தி தான் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்ற மாயா? அந்த அந்த கார்த்தி காரணமா? எப்படி அந்த கார்த்தி காரணம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா கதிர், அந்த கார்த்தி வந்துட்டு என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக சீனுவை யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு ரவுடிகளை வச்சு கொலை பண்ண பார்த்துருக்கான். நல்ல வேலை அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். போன பிறகு எப்படியோ தடுத்தேன், ஆனா என்னால் தடுக்க முடியல. என்ன 4-5 ரவுடிகளை வச்சு மடக்கி பிடிச்சிட்டு இன்னொரு பக்கம் அந்த கார்த்தி வந்துட்டு நெருப்பட்டியை கொளுத்தி சீனு மேல போட போனா. அப்ப நல்ல வேலை கருப்பசாமி ஐயா வந்து காப்பாத்திட்டாரு. அவர் மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு சீனுவை உயிரோட பார்த்திருக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, அவன் இப்படிப்பட்ட அயோக்கியனா இருக்கான், ஆனா இதை பத்தி தனா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், ஆஹ் கார்த்தியை பத்தி புரிஞ்சுக்கலனாலும் கார்த்தி கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம தனா வந்துட்டா. இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இனிமே தனா வந்துட்டு கார்த்தி என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா, அவங்க வீட்டுக்கு போக மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு பெரியப்பா மேலேயும் பெரியம்மா மேலேயும் தனா ரொம்ப மரியாதையோட இருக்கா. அதனால அவங்க சொல்றதை தவிர்த்து வேற எந்த முடிவும் அவ எடுக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதெல்லாம் சரியா வந்துடும் கதிர், நீ இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இப்படியே எல்லா பழியும் உன் தலைமையிலேயே வாங்கிட்டு இருந்தேன்னா என்னைக்கு வந்துட்டு உனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம பாட்டி வராங்க. பாட்டி வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து, என்ன கண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ மாயா சொல்கிறாங்க, பாட்டி நேற்று வந்துட்டு சீனுவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னேன்னு. அது வேறு யாரும் இல்லை, அந்த கார்த்தி தான் வந்துட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டு சீனுவை போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மாயா எப்படி சொல்கிற அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி, என்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கான். சீனு ரொம்ப பாவம் அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமையா, இதுக்கு மேலேயும் உங்களை இங்கே வச்சிருக்கிறது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உங்கள் எல்லாரையும் நான் உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நேராக வந்துட்டு நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, மணி சொல்கிறாரு, ஆமாம், இது மாதிரி சீனுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சா பத்மா என்னை சும்மா விட மாட்டா, நான் அங்கே போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ பாட்டி நேராக மாயாவை பார்த்து, மாயா எப்படியாவது உங்கள் எல்லாரையுமே ஒன்று சேர்த்தரலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் உங்கள் எல்லாரையுமே வந்து இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நான் நினச்சது நடக்காமல் போச்சு அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பரவாயில்ல பாட்டி அப்படின்னு. அதுக்கப்புறமா பாட்டி வந்துட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட ஜானகி ரொம்ப சந்தோஷமா 4 பேரையும் வீட்டுக்குள்ளே வரவேற்று இந்த கோயில் திருவிழா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, அப்போ தனா வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. மாயா நேராக அவங்க பெரியம்மாவை பார்த்துட்டு, பெரியம்மா அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு இதை நான் இது வரைக்கும் கொண்டாடினதே கிடையாது. நான் ஃபாரின்ல இருக்கும் பொழுதே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணது கிடையாதுல்ல, அதான் எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாகவும் பெருசாகவும் இருக்குது அப்படின்னு. அப்போ பத்மா கேட்குறாங்க, சரி ஏங்க சீனுங்க அப்படின்னு சொல்ல, அப்போ மணி சொல்கிறாரு, சீனு தான் பார்த்தியே இப்போ அப்படின்னு. அப்போ பத்மா கேட்குறாங்க, இல்லை சீனுவை பார்த்தாலே ஒரு மார்க்கமாக இருக்கே, இதான் நடந்துச்சு அப்படின்னு. மணி நினைக்கிறாரு, இவன் என்ன கரெக்டாக அங்கே நடந்தது அப்படியே சொல்கிறா அப்படின்னு. அப்போ பத்மா கேட்குறாங்க, சொல்லுங்கள் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. மணி சொல்கிறாரு, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. பத்மா கேட்குறாங்க, மாயா போகிற இடமே பிரச்சனையாக இருக்குமே அதான் கேட்டேன் அப்படின்னு. மணி சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் நீ என் மருமக வெளியே குறை சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மணி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அதுக்கப்புறமா மாயா நேராக அவங்களோட ரூமுக்கு போனதோட நம்ம ஜானகி வந்துட்டு நேராக மாய்க்கிட்டு வந்துட்டு, மாயா அங்கே என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சோ எல்லாத்தையும் பாட்டி சொன்னாங்க. அந்த கார்த்தி ஏன் தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, என்ன பழிவாங்கிறதுக்காக சீனு வந்துட்டு கொலை பண்ணலாம் அப்படின்னு அந்த கார்த்தி முடிவு பண்ணியிருக்கான். சீனு வந்துட்டு உயிருக்கு ஆபத்து தான். அந்த கார்த்தி எப்படியும் என்ன பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள யாரையாவது ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான் பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அவனை விட்டு வச்சிருக்கிறது நல்லது கிடையாது போல அப்படின்னு. அப்போ
மாயா கேட்குறாங்க, ஏன் பெரியம்மா அவனை என்ன பண்ணுறது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதே பெரியம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நீதாம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா என்னால என்ன பண்ண முடியும்னு நான் அந்த புவனேஸ்வரிக்கு காட்டுறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு சரியான அடி கருப்பசாமியை கொடுத்ததுனால வீட்டுக்கு நொண்டிக்கிட்டே வராரு. அப்ப புவனேஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்துட்டு, என்ன கார்த்தி தனவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கை காலில் அடிபட்டு வந்திருக்க, என்னாச்சு காலெல்லாம் கட்டு போட்டிருக்க, கையெல்லாம் கட்டு போட்டிருக்க, என்னப்பாச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா எப்படியாவது நான் அந்த தனவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு தான் போனேன். அதுக்குள்ளேயும் இந்த மாயாவுக்கு ஈஸியா வந்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டா, என்ன வந்துட்டு ஈஸியா அடி வாங்க வச்சுட்டா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேட்குறாங்க, உனக்கு வெக்கமா இல்லை, போயும் போயும் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நான் பொம்பளை பிள்ளைகிட்ட எல்லாம் அடி வாங்கல, நான் அடி வாங்கினது கருப்பசாமிகிட்ட அப்படின்னு. புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகி என்னடா சொல்ற அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, நான் வந்துட்டு தனா கூட ஒன்று சேர மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அந்த மாயா தானே. மாயா மட்டும் அவளோட லவ்வரோட ஹாப்பியா இருக்கலாமா, விடமாட்டேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு மாயாவை தீர்த்து கட்டலாம் அப்படின்னு போனேன். மாயாவோட ஹஸ்பண்ட் சீனுவை தீர்த்து கட்டலான்னு போனேன். ஆனா அந்த கருப்பசாமி ஐயா வந்துட்டு கடைசியில மாயாவுக்கு உதவி பண்ணிட்டாரு அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, எப்படியாவது ஒரு வகையில இந்த குடும்பம் நம்ம கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டே தான் இருக்கு. இந்த வாட்டி விடக்கூடாது. ஊருக்கு வந்துட்டால அந்த மாயா, நான் பாத்துக்கிறேன், நீ வந்துட்டு போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல கதிர் நேரா அவருடைய ரூம்க்கு, கார்த்தி நேரா அவருடைய ரூம்க்கு போறாரு. அப்ப பசுபதி சொல்றாரு, என்னம்மா புவனேஸ்வரி இப்படி ஆயிட்டே, இவன் தனவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவான் அப்படின்னு நம்ம ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன இப்படி ஆகிட்டு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு அப்பவே தெரியும், இவன் கண்டிப்பா வந்துட்டு தோத்து போயிடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப பசுபதி கேட்குறாரு, நம்ம என்னதான் பண்றது, எப்படி அந்த குடும்பத்தை தோக்கடிக்கிறது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அதான் எனக்கும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த ஜானகியும் அந்த ரகுராமும் பிரிஞ்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இதை பயன்படுத்தி நம்ம ஈஸியா அந்த வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு. பசுபதி கேட்குறாரு, எப்படி புவனேஸ்வரி அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இப்போதைக்கு அந்த ரகுராமுக்கு ஆறுதல் தேவைப்படுது. அந்த ரகுராம் கிட்ட நான் நைஸா பேசினேன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த ஜானகியும் ரகுராமையும் பிரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பசுபதி சொல்றாரு, ஏற்கனவே அவங்க பிரிஞ்சு தானே இருக்காங்க, இதுல நீ இடையில என்ன பண்ண போற அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கார்த்திகை நம்பினது ரொம்ப தப்பு, நானா தான் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி தனி பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மாய நேரா ஜானகிட்ட, அத்தை பெரியம்மா கண்டிப்பா வந்துட்டு அந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டான், அந்த கார்த்தி அடி வாங்குறதுனால புவனேஸ்வரியும் சும்மா இருக்க மாட்டாங்க, அடுத்தது ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, நம்ம எப்படியாவது வந்து அந்த குடும்பத்துக்கிட்டேருந்து தப்பிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு ஜானகி சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு மாயாவும் சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சீனுவை காமிக்கிறாங்க. சீனு ஒரு ரூமில் இருக்கும் பொழுது பத்மா வந்துட்டு நேராக சீனுக்கிட்ட, சீனு என்னாச்சுப்பா, உன் முகமே சரியில்லையே, அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையம்மா அப்படின்னு. பத்மா கேட்குறாங்க, உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும்டா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுப்பா அப்படின்னு. சீனு சொல்கிறாரு, சேச்சா அப்படியெல்லாம் இல்லைம்மா, நல்லபடியாக கோவில் திருவிழாவை முடிச்சுட்டு வந்துட்டோம், எந்த வித ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு மட்டும் தெரியுது, என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.